அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் மன அமைதி இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 28 இறை வார்த்தை 6-9 முடிய. ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் நின்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தோருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் தாமே நமக்கு ஆயர் இல்லையா? என் நாயன் ஆண்டவர் இருக்கும்போது எனக்கென்ன குறை என்று நாம் சொல்லும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை வலிமையுடனும் ஒவ்வொரு கேடயமும் கொண்டு அரணுமாக கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதல் தான் நாம் இப்போ வாழ்கின்றோம். பிறருக்கு வாழ்வதற்கு நாம் உதாரணமாக இருக்கின்றோம். நம்மை பார்த்தவர்கள் இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி நாம் இருக்கிறோமா? இவர்கள் ஆண்டவர் பெயரை சொல்லி கொண்டு வாழ்கிறார்கள், ஆனால் நடத்தை நன்றாக இல்லை என்று சொல்லும்படி நாம் இருக்கிறோமா? ஏனென்றால் நம்மிடம்தானே இருக்கிறது எல்லாமே இல்லையா? ஏனென்றால் ஆண்டவரை நாம் போற்றுகிறோம், புகழுகிறோம், சபை நடுவில் இருந்து பிறர் முன்பு இருந்து ஓயாத ஆர்ப்பரிக்கிறோம். அந்த ஆர்ப்பரிப்பின் ஆட்டம் அந்த ஒரு நொடியோடு முடிந்து விடுகிறதா? அல்லது எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறை என்று சொல்லும்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுகிறோமா? அதன்படி வாழ்கிறோமா? நம் வாழ்க்கை, நம் நடத்தை பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதா? எடுத்துக்காட்டாக இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? ஏனென்றால் அவர் திருப்பொழிவு செய்தவர்களுக்கு ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர்களுக்கு ஆயராக இருக்கிறார். எல்லாரையுமே அவர் அழைக்கிறார் திருப்பொழிவு செய்து. எல்லாரிடமே தூய ஆவி இருக்கிறது. நாம் தான் அந்த தூய ஆவியை பயன்படுத்தாமல் புலம்பலும் அழுகையும் வேதனையும் எரிச்சலோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நம் புலம்பலும் அழுகையும் வேதனையும் இருக்கும்போது தூய ஆவி நமக்கு வெளிப்படுவாரா? இல்லை. அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்கிறோம். இல்லை என்று இல்லை. ஏனென்றால் இந்த மாதம் முழுமைக்கும் விவிலியத்திற்குரிய மாதம் நமக்கு இல்லையா? அந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த வலியுறுத்தலின்படி தான் நாம் வாழ்கிறோம். அந்த வாழ்வு தான் நம்மளது இப்பொழுது நிறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றுமே இல்லை, பொண்ணுமில்லை, பொருளும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் நாம் இந்த நாளை கடந்து போகிறோமோ இல்லையா? கடந்து போகிறோம். எது நமக்கு தேவையோ அதை அனைத்தும் செய்து தருகிறார் நமக்கு இறைவன். அந்த நிறைவை மட்டும்தான் இறைவன் கேட்கிறார். நிறைவாக நீ இருக்கிறாயா? அவர் கேட்குறார். நான் இல்லை ஆண்டவரே, நான் குறைவாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நிறைவாக இருந்தால் நிறைவு, குறைவாக இருந்தால் குறைவு. நாம் எந்த அளவையால் பிறருக்கு அழைக்கிறோமோ அதுபோல் தான் நமக்கும் அழைக்கப்படும். சொல்லோ, செயலோ, நடத்தையோ, சிந்தனைகளோ எது இருந்தாலும் அனைத்தையும் தூய்மையானதாக நாம் வைத்து கொண்டால் இறைவனும் தூய்மையானவர் அல்லவா? நமக்கு நிறைவான ஆசிரை தருவார். அந்த ஆசிரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஸ்துதியின் மத்தியில் வளம் செய்பவர் நீர். இந்த ஸ்துதியின் மூலமாக நாங்கள் ஆர்ப்பரிக்கும் போது எங்களுடைய நிலையை நீர் அறிந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து அனைத்தும் எங்களை நிறைவுபடுத்துகிற ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கரத்தில் தாங்கி கொண்டு எங்களை வழிநடத்துகிறே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கூற ஒரு நாவு பத்தாத ஆண்டவரே, 1000 நாவு வேண்டும். ஆண்டவரே, ஏனென்றால் நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் சிறு சிறு காரியங்கள் கூட எங்களை கண்ணும் கருத்துமாக வைந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. அந்த பாதுகாப்புக்கு நன்றி சொல்லி இனியும் நீர் எங்களை பாதுகாக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.